Hi dear Sagos, this is Karthika. எனக்கு ஹேர் லாங்கா இருக்கு ஆனா பவுன்சியா இல்ல திக்னஸ் இல்ல அப்படிங்கறவங்களுக்கும் ஸ்ப்ளிட் எண்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபீல் பண்றவங்களுக்காகவும் தான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஃபர்தரா வரும். அண்ட் நீங்க நம்ம அன்பு பழகு ஃபேமிலியில ஒரு அன்பான ஃபேமிலி மெம்பர் ஆகலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருள் வடிச்ச கஞ்சி, உப்பு போடாத சாப்பாட்டில் வடிச்ச கஞ்சி. இது கூட 2 ஸ்பூன் பச்சை பயிறு, இது கூட 2 ஸ்பூன் உளுந்து. நீங்கள் தாராளமாக கருப்புளுந்தே யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி இல்லாததுனால நான் ஒயிட் உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் கருப்புளுந்து தான் யூஸ் பண்ணுவேன். அது கூட 1 ஸ்பூன் ரோஸ்மெரி. இப்போ யூஸ் பண்ணுற எல்லா ஹேர் பேக்லேயும் ரோஸ்மெரி இல்லாத ஒரு ஹேர் பேக்கே இல்லை. அது கூட ஒரு 10 மிளகு. பிகாஸ் கஞ்சி சளி பிடிக்கும். யூஸ்வலாகவே கஞ்சி அப்ளை பண்ணால் சளி பிடிக்கும். அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 மிளகு மட்டும் போட்டிருக்கேன். ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நல்ல ஊறி சொதிச்சு இருக்கும். அது கூட நான் இன்னைக்கு வேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செம்பருத்தி இலை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் ஒரு பேஸ்ட் கிடைக்கும். நான் ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி நாளே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு ஃபுல் டே ஹேர் ஆயில் என்னோட ஹேர்லையும் ஸ்கேல்ப்லையும் ஊறினதுக்கு பிறகு தான் நான் எப்போவுமே ஹேர் பேக் போடுவேன். இப்போது பார்ட்டிஷனாக பிரித்து பொறுமையாக நான் அப்ளை பண்ணுறேன். சளி பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸில் வாஷ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் மினிமம் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் கூட ஹோல்ட் பண்ணலாம். எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட நான் மிளகு போட்டிருக்கேன். ஸோ அதனால் பயப்படாமல் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரை பண்ணுறேன். நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்த மாதிரி நான் நேச்சுரல் சன்லைட்லேயும் டேபிள் ஃபேன்லையும் தான் நான் எப்பவுமே ஹேர் ட்ரை பண்ணுவேன். ஆக்சுவலி இந்த ஹேர் வாஷ்க்கு பிறகு உங்களோட ஹேரில் கொஞ்சம் திப்பியாக இருக்கும். பிகாஸ் நம்ம பச்சை பயிரெலாம் யூஸ் பண்ணுறோன்ற போது அது இருக்கும். ஈரமாக இருக்கும் போது அது மேக்ஸிமம் வராது. கொஞ்சம் இந்த மாதிரி தட்டி விடணும். அப்படி இல்லைனா நல்ல ஹேர் ட்ரை ஆனதுக்கு பிறகு நீங்கள் அதே மாதிரி தட்டினீங்கன்னா கொட்டிடும். இல்லைனா சிக் எடுக்கும் போது உங்கள் ஹேரில் இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் கொட்டிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த ஹேர் வாஷ்க்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஹேர் சீரம் யூஸ் பண்ணணும். ஹேர் சீரம் யூஸ் பண்ணிவிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஹேர் சீரம் வீட்டிலேருந்தே ஹோம்மேடாக பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அப்படி தட்டினீங்கன்னா உங்கள் முடியில் இருக்கிறது எல்லாமே கொட்டிடும். ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வாஷ் உங்களுக்கே உங்களோட ஹேர் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே ஃபீல் பண்ணலாம். ஹேர் ட்ரை ஆனதுக்கு பிறகு கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ போஸ்ட் ஹேர் வாஷ் இதுதான். இப்படி தான் என்னோட ஹேர் இருந்துச்சு. வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு மேக் பண்ண ஒரு மிராக்கலான ஹேர் பேக் இது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ்னு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களோட ஹேரோட திக்னஸும் நிறைய நியூ ஹேர் க்ரோத்தும் அண்ட் அந்த ஸ்பிளிட் எண்ட்ஸும் படிப்படியாக கம்மியாகிறத நீங்களே விசிபிளாக பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணலாம். இல்லை இந்த ஹேர் பேக் ரிலேட்டடாகவும் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்க ஹேர் ஆயில் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா அதை கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் வேற ஏதாவது பேசணும்னா கூட அதை நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அன்பு தானே எல்லாம். அன்பு கொடுப்போம், திரும்ப கொடுக்கலன்னா ஐயோ பாவம் உங்களுக்கு அதுல பச்சாக்குறை நினைச்சு கடந்து போவோம். சிரிச்சு வாழுங்க. Stay blessed guys. Love yourself. Stay tuned. This is Karthika. Bye.